உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தியௌக சந்திரார்க்க நட்சத்திரம் கம்திசோ பூர்ம ஹோததி வாசுதேவாசிய வீரியேன வித்ருதானி மகாத்மனக. சந்திர சூரிய விண்மீன் கூட்டமுடன் வானுலகம், ஆகாயம், திசை, பூமி, ஆழ்கடல் என வாசுதேவனின் பேராண்மையால் நிலைத்தவையே என போற்றி புகழும் மாண்புடையவராக சசுராசுர கந்தர்வம் சயக்ஷரோக ராட்சசம் ஜகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சசராசரம். அசுரர், தேவர், கந்தர்வர், யக்ஷர், நாகர், ராட்சசர் என பல்வகை இனங்களும் அசையும் அசையா அனைத்தும் கண்ணன் வசம் அடங்கியுள்ளன என வாழ்த்தி வணங்கும் பக்த சிரேஷ்டராக ருஷயக பிதரோ தேவா மகாபூதானி தாதவ ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகன் நாராயணோத்பவம். ரிஷிகளும் பித்ருக்களும் தேவர்களும் பஞ்சபூதங்களும் ஜட உலகின் மூல கனிமங்களும் உலகம் அனைத்தும் நாராயணனிடம் இருந்து தோன்றியதென இன்னிசை குரலில் பாடி துதிப்பவராக யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மச வேதா சாஸ்திராணி விஞ்ஞானம் ஏதத் சர்வம் ஜனார்த்தனாத். அறிவை கொடுக்கும் யோகமும் சாங்கியம், சிக்ஷை, கல்பம், வேத அங்கங்களும் சில்பமும் தொழில்களும் வேதமும் சாஸ்திரமும் ஜனார்த்தனிடமிருந்து உண்டானதென முழுதும் உணர்ந்து சாஷ்டாங்கமாக வணங்கும் பக்த நேசராக யோகோ விஷ்ணுர் மகாத்பூதம் புருதக் பூதான் யனேகச த்ரீன் லோகான் வியாப்யா பூதாத்மா புங்தே விஸ்வபுகவ்யய. பரவி பறந்திருக்கும் பரம்பொருள் மூலக்கருவின் உலகம் யாவையும் பலவகையாக பிரித்தும் தனித்தும் வடிவமைத்து நிரப்பியதோடு ஒவ்வொரு பொருளின் ஆத்மாவுமாக சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் செய்பவராக உலகை தன்னுள் ஒடுக்கியவராக திகழும் பகவானை சத்தினி பாதமாக வணங்குபவராக திருவரங்கத்தில் எழுந்தருளி உள்ள ஆழி நிறத்தவனை, துதிப்பவர்களின் உள்ள இல்லத்தில் ஒளிர்கின்ற ஜோதியானவனை, 5 தலை நாகத்தின் மேல் யோகத்துயில் கொள்ளும் மாயவனை, அம்புலியில் உரைகின்ற இறையவனை, திருவடிகளில் இருந்து உலகை உருவாக்கியவனை, பாஞ்சசன்யம் எனும் சங்கின் ஒளியானவனை, காவிரி ஆற்றினிடையே வீற்றிருக்கும் கருணையானவனை அனுதினமும் போற்றும் மாண்புடையவராக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் பூமியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் 2015-2016 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் விதமாக செயல்படுத்தப்படும் மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி, இடதுசாரி தீவிரவாதம் ஊடுருவ வாய்ப்புள்ள பகுதிகள் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கும் வகையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பன்முகத்தன்மையுடைய வறுமையை போக்கிட விரிவான அணுகுமுறையை உள்ளடக்கிய புதுவாழ்வு திட்டம், கிராமப்புற வறுமையை ஒழித்திடும் வகையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம், தரவு ஆய்வு மையம், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைத்துறை, நீதிமன்ற கட்டடங்கள், குடியிருப்புகள், மின்னணு நீதிமன்றங்களை ஏற்படுத்தவும், சாலை விபத்துகளையும் அவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் விதமாக செயல்படுத்தப்படும் மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி, இடதுசாரி தீவிரவாதம் ஊடுருவ வாய்ப்புள்ள பகுதிகள் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கும் வகையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பன்முகத்தன்மையுடைய வறுமையை போக்கிட விரிவான அணுகுமுறையை உள்ளடக்கிய புதுவாழ்வு திட்டம், கிராமப்புற வறுமையை ஒழித்திடும் வகையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியவற்றிற்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம். வருவாய், வேலைவாய்ப்பு, வறுமை, மக்கள் நலன், கல்வி மற்றும் பாலின வேறுபாடு ஆகிய அளவுகோல்களின் அடிப்படையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கிடையே காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் விதமாக
மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியின் கீழ் இதுவரை 181 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் உள்ள 24 மாவட்டங்களில் உள்ள 105 பின்தங்கிய வட்டாரங்களில் 322 திட்டங்களை செயல்படுத்த மாநில திட்டக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2015-2016 ஆண்டிலும் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளது. வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் மீது இந்த புதிய சிறப்பு திட்டத்தின் மூலம் தனி கவனம் செலுத்தப்பட உள்ளது. 2015-2016 ஆண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்கள் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. எனவே இடதுசாரி தீவிரவாதம் ஊடுருவ வாய்ப்புள்ள பகுதிகள் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கும் வகையில் 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனையில் உதித்த பன்முகத்தன்மையுடைய வறுமையை போக்கிட விரிவான அணுகுமுறையை உள்ளடக்கிய புதுமையான வழிமுறைகளை கொண்ட புதுவாழ்வு திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது இந்த திட்டம் 26 மாவட்டங்களில் உள்ள 120 வட்டாரங்களில் 4174 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1667 கோடி ரூபாய் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் இதுவரை 1,64,000 மாற்றுத்திறனாளிகள் உட்பட மொத்தம் 9,63,000 குடும்பங்கள் பயனடையும் வகையில் 1,436 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 3,27,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்கு ஏற்ற திறன் பயிற்சியை பெற்றுள்ளார்கள். ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு வாழ்வாதார நிதி உதவியாக 2014-2015 ஆண்டு வரை 369 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இத்திட்டத்திற்காக 255 கோடியே 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள மற்ற வட்டாரங்களில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 2012-2013 ஆண்டு முதல் படிப்படியாக செயல்படுத்திடும் வகையில் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக 60 வட்டாரங்களிலும், இரண்டாம் கட்டமாக 110 வட்டாரங்களிலும், மூன்றாம் கட்டமாக 95 வட்டாரங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கிராமப்புற வறுமையை விரைவில் ஒழித்திடும் வகையில் அரசு மாநிலத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் தகுதி வாய்ந்த குடும்பங்களை கண்டறியும் பணியினை 2015-2016 ஆண்டுக்குள் முடித்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதற்கட்ட வட்டாரங்களில் பயிற்சி மற்றும் வாழ்வாதார திட்டக்கூறுகளை நடைமுறைப்படுத்துவதை தீவிரப்படுத்துவதற்கான உரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 2015-2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 250 கோடியே 36 லட்சம் ரூபாய் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வறுமையை எதிர்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள தேசிய மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் குடிமைப் பொருள் வழங்கல் துறை, காவல்துறை, கருவூலத்துறை, வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஆகியவற்றை முழுமையாக கணினி மயமாக்கும் திட்டங்கள், தரவு ஆய்வு மையம் ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். நகர்ப்புற வறுமையை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசு 2012-13 ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்ற ஒரு முழுமையான திட்டத்தை தொடங்கியது. அதேவேளையில் முந்தைய ஸ்வர்ண ஜெயந்தி நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு 2014-15 ஆண்டில் அறிவித்தது. பேரூராட்சிகளுக்கும் 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை உள்ள நகராட்சிகளுக்கும் இப்புதிய திட்டம் விரிவுபடுத்தப்படாததால் வறுமை ஒழிப்பு திட்டங்களை மாநிலம் முழுவதும் சிறப்பாக செயல்படுத்திடும் வகையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் கிடைக்கும் நிதியை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க நிதியோடு ஒருங்கிணைத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்திட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 2015-16 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்காக 250 கோடி ரூபாயும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்திற்காக 107 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. குடிமைப் பொருள் வழங்கல் துறை, காவல்துறை, கருவூலத்துறை, வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஆகியவற்றை முழுமையாக கணினி மயமாக்கும் திட்டங்களுக்கான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன.
தமிழக அரசின் புதுமையான முயற்சியாக தொடங்கப்பட்ட அம்மா திட்டம் அரசு நிர்வாகத்தை நேரடியாக மக்களிடையே கொண்டு சேர்க்கிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மொத்தம் 43,90,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் உரிய பயன்கள் அளிக்கப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் தொகை பதிவக திட்டத்தின் கீழ் ஆதார் எண் இணைப்புடன் கூடிய குடிமக்கள் தரவுகளின் பதிவு சதவீதம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் தொகை பதிவக தரவுகளை கொண்டு மாநில குடியிருப்போர் தகவல் தொகுப்பு மையம் ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. அதனை பல்வேறு அரசு நலத்திட்ட பயனாளிகளின் தகவல் தொகுப்போடு ஒருங்கிணைப்பதன் மூலம் உண்மையான பயனாளிகளை எளிதில் கண்டறியவும் நிதி விரயமாவதை பெருமளவு தடுக்கவும் இயலும். பயனாளிகளுக்கு உதவித்தொகையை நேரடியாக வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்குவதற்கு முன்னரே சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம், கல்வி உதவித்தொகை, திருமண நிதி உதவி ஆகியவற்றை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் மூலம் நேரடியாக அளிக்கும் திட்டத்தை அரசு அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. தொலைநோக்கு திட்டம் 2023 குறிப்பிட்டுள்ளவாறு புதுமையான முயற்சிகளை ஊக்குவித்திட அரசு ஆர்வத்துடன் முனைந்துள்ளது. அதன் முதற்படியாக தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் என்ற புதிய திட்டத்தினை ஆண்டிற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாநில திட்டக்குழு உருவாக்கியுள்ளது. முதற்கட்டமாக 84 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 32 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையுடன் இணைந்து தரவு ஆய்வு மையம் ஒன்றை அரசு ஏற்படுத்த உள்ளது. அரசிடம் குவிந்துள்ள புள்ளி விவரங்கள் நிகழ்கால அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு மக்களுக்கு சேவைகளை சிறப்பாக கொண்டு செல்லும் நோக்குடன் அரசின் கொள்கைகளை அவ்வப்போது மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும். இத்தகைய மையத்தை ஏற்படுத்தும் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. தேச விரோத பிரிவினைவாத சக்திகளின் சவால்களை சந்திக்க காவல்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு, நவீன கருவிகள் மற்றும் மேம்பட்ட பயிற்சிக்காக முன் எப்போதும் இல்லாத அளவில் 2015-2016 வரவு செலவு திட்டத்தில் 5,568 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறைக்கான கட்டடங்கள் கட்டுவதற்காகவும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை நவீனப்படுத்துவதற்காகவும், சிறை கைதிகளை சீர்திருத்தி நல்வாழ்க்கை சூழலை அளிப்பதற்காக சிறைத்துறைக்கும் நீதிமன்ற கட்டடங்கள், குடியிருப்புகள், மின்னணு நீதிமன்றங்களை ஏற்படுத்தவும், சாலை விபத்துகளையும் அவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் தமிழக காவல்துறை சிறப்பாக பேணி பாதுகாத்து வருகிறது. தேச விரோத பிரிவினைவாத சக்திகளின் சவால்களை சந்திக்க எப்போதும் விழிப்புணர்வுடன் செயலாற்றி வருகிறது. போதிய நிதி ஒதுக்கீடு, நவீன கருவிகள் மற்றும் மேம்பட்ட பயிற்சி ஆகியவற்றை அளித்து காவல்துறைக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. 2010-11 ஆண்டில் 3,184 கோடியே 47 லட்சம் ரூபாயாக இருந்த காவல்துறைக்கான ஒதுக்கீடு தொடர்ந்து உயர்த்தப்பட்டு முன் எப்போதும் இல்லாத அளவில் 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5,568 கோடியே 81 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறைக்கான கட்டடங்களை கட்டுவதற்காக 2,216 கோடியே 99 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கட்டடங்கள் கட்டுவதற்காக 538 கோடியே 49 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை நவீனப்படுத்துவதற்காக கடந்த 4 ஆண்டுகளில் 73 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் 16 புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களை தொடங்கவும், 66 புதிய தீயணைப்பு வண்டிகள் வாங்கவும், 3 புதிய வான் தூக்கிகள் வாங்கவும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் விளைவாக தீயணைப்புத்துறை 541 உயிர்களை காப்பாற்றவும் 1,613 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேதமடைவதிலிருந்து தடுத்தும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. துரிதமாக செயலாற்றும் துணிவுமிக்க நவீன படையாக தீயணைப்புத்துறை மாற்றமடைந்துள்ளதை அண்மையில் மௌலிவாக்கத்தில் நிகழ்ந்த கட்டட விபத்து மீட்பு பணிகள் நிரூபித்துள்ளன. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தீயணைப்புத்துறைக்கு 198 கோடியே 96 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறை கைதிகளை சீர்திருத்தி மறுவாழ்வு அளிக்கும் மையங்களாக சிறைச்சாலைகளை மாற்றிட அரசு முனைந்துள்ளது. கைதிகள் விடுதலை அடைந்து செல்லும் போது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பல்வேறு பணிகளில் ஈடுபட பயிற்சி பெறும் வகையில் 10 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில்
பல்வேறு தொழிற்பயிற்சி அலகுகள் சிறைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நெரிசலை தவிர்த்து நல்ல வாழ்க்கை சூழலை அளிப்பதற்காக மாநிலத்தில் உள்ள சிறை கட்டமைப்பும் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறைத்துறைக்கு 227 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் மாநிலத்தில் உள்ள நீதி நிர்வாக அமைப்புகள் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீதிமன்ற கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் போன்ற நீதித்துறைக்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைத்திட 134 கோடி ரூபாய் செலவில் 169 புதிய நீதிமன்றங்களை அமைக்கவும் தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் மின்னணு நீதிமன்றங்கள் திட்டத்தை மாநில அரசு நிதியிலிருந்து தொடர்ந்து செயல்படுத்திடவும் அரசு அனுமதி அளித்துள்ளது. நீதித்துறையை நவீனமயமாக்கும் பணியை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி நிர்வாகத்துறைக்கு மொத்தமாக 809 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளையும் அவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தடுப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. 2014-15 ஆண்டில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 245 கோடியே 30 லட்சம் ரூபாய் அளவிலும் சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து மேலும் 200 கோடி ரூபாய் அளவிலும் சாலை பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் விபத்து ஏற்பட காரணமான குறைபாடுகளை சரி செய்யவும் தேவைப்படும் பொறியியல் ரீதியான முக்கியமான மாற்றங்களை சாலைகளில் மேற்கொள்ளவும் இப்பணிகள் உதவும். வரும் நிதியாண்டில் சாலை பாதுகாப்பு நிதிக்காக 165 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கிடையே காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் விதமாக மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி ஏற்படுத்தியமைக்காகவும் புதுவாழ்வு திட்டம், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைத்துறை, நீதித்துறை மேம்பாட்டிற்காகவும் நிதி ஒதுக்கியமைக்காகவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பொதுமக்கள் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் 2015-16 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் நீதிமன்ற கட்டடங்கள் மற்றும் நீதிமன்ற நிலைகளை உயர்த்தும் எண்ணத்தோடும் நீதிமன்றங்களுக்காக நிதியை ஒதுக்கிய தமிழக அரசிற்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையிலே கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களின் கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்காக ரூபாய் 100 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இதன் மூலம் பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள் தங்களின் வாழ்க்கை மேம்பட இது உதவியாக இருக்கும். இந்த நிதியை ஒதுக்கிய தமிழக அரசிற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2015-16 உண்டான தமிழக பட்ஜெட்ல நீதித்துறைக்கு சுமார் 800 கோடிக்கு மேல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 169 நீதிமன்றங்களுக்கு மேல புனரமைப்பதற்காகவும் கணினிமயமாக்குவதற்கும் மேலும் இதர கட்டமைப்புகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த தமிழக பட்ஜெட்ல நீதித்துறைக்கு இந்த 800 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் புதிய கட்டிடங்கள் அமைக்கவும், நீதிமன்றங்களில் கணினிகள் வாங்கவும், புனரமைப்பு பணிகள் செய்யவும் 800 கோடிக்கு மேல் ஒதுக்கிய தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி வழக்கறிஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 810 கோடி ரூபாய் நீதிமன்ற கட்டமைப்புகள், நீதிபதியினுடைய குடியிருப்புகள் போன்றவற்றுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலில் 5 மாடியோடு கூடிய மிகச் சிறப்பான அனைத்து கட்டமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்களுடைய பணி நடந்து வருகிறது. தமிழகம் நீதி பரிபாலனத்தில் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிற நிலைமையில் உயர்த்தி காட்டியதற்கு ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயமும் மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் சாலை பாதுகாப்புன ஒரு வாரம் 15 நாட்கள் ஒதுக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். சாலை பாதுகாப்புக்கென சுமார் 165 கோடியை தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கி மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்ய இருக்கிறார்கள்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து விபத்துகள் குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. சாலைகளும் நல்லபடியாக போட்டு ரோடு மார்க்கில் நம்ம போட போறாங்க. கடந்த 4 ஆண்டு காலமாக அனைத்து மாவட்டங்களிலும் தீயணைப்பு துறையானது நவீனப்படுத்தப்பட்டு சிறிய மற்றும் குறுகிய தெருகளில் கூட வண்டிகள் செல்வதற்கான நவீன வண்டிகள் வாங்கப்பட்டு தீயணைப்பு துறையானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பட்ஜெட்டிலே சுமார் 199 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் தீயணைப்பு துறையானது இன்னும் நவீனப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு பல சேவைகள் செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக நீதிமன்றத்துக்கு வந்து புதுசாக கட்டடங்கள் கட்டுறதுக்கும் அது போக புதியதாக கோர்ட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோடைய வளர்ச்சிக்காகவும் 810 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அது போக சாலை விபத்துகள் தடுக்கிறதுக்காகவும் சாலை மேம்பாட்டு திட்டத்துக்காகவும் சாலை விபத்துகளில் எது உயிர் சேதங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தமிழகத்தில் 125 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு பொதுமக்களின் சார்பு நன்றி. தமிழக அரசு சாலைகளை அகலப்படுத்துறது மற்றும் நடுவில் தடுப்பு வைக்கிறது, வேகத்தை குறைக்கிறதுக்கு சிறு சிறு வேகத்தடைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதனால் போக்குவரத்து நெரிசலும் குறைஞ்சி வாகன விபத்தும் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மக்களின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திண்டுக்கல் மாநகராட்சி ஆனதுக்கு பின்னால் இருபுறமும் 5 அடி அகலத்திற்கு சாலை விரிவுபடுத்தி சிலுவத்தூர் சாலையில் அந்த ஒய்யமர்பட்டிகிட்ட இருக்கிற குளத்தில் பெரிய ஒரு சாலையை அகலப்படுத்தி பெரிய பாலம் கட்டி இன்னைக்கு பல தரப்பட்ட மக்கள் இந்த ரோடு பயன்படுற வகையில் இருசக்கர வாகனங்கள் எல்லா வாகனமும் செல்லுகின்ற வகையிலையும் பள்ளி குழந்தைகள் செல்லுகின்ற அளவுக்கு வசதியான சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும் புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும் விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் 2015-2016 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் விதமாக செயல்படுத்தப்படும் மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி, இடதுசாரி தீவிரவாதம் ஊடுருவ வாய்ப்புள்ள பகுதிகள் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கும் வகையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பன்முகத்தன்மையுடைய வறுமையை போக்கிட விரிவான அணுகுமுறையை உள்ளடக்கிய புது வாழ்வு திட்டம், கிராமப்புற வறுமையை ஒழித்திடும் வகையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம், தரவு ஆய்வு மையம், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைத்துறை, நீதிமன்ற கட்டடங்கள், குடியிருப்புகள், மின்னணு நீதிமன்றங்களை ஏற்படுத்தவும் சாலை விபத்துகளையும் அவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.